السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டும் என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியோர்களே, நாம் அனைவரும் கடந்த சில நாட்களாக நபி தோழர்கள் வரலாறு என்கின்ற தலைப்பின் கீழாக ஏராளமான சஹாபாக்களை பற்றியும் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் புரிந்த தியாகங்களையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நாம் பார்த்து வருவோம். ஆனால் இன்றைய தினம் அந்த தலைப்பினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கவில்லை. இன்றைக்கு நாம் வேறு ஒரு வரலாற்று சம்பவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு நபித்தோழரினுடைய வரலாறு இல்லை, ஆனால் இந்த வரலாறு அதிகமாக பேசப்பட்ட, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமாக நன்றாக தெரிந்த ஒரு வரலாறு. எப்பயுமே பொதுவா தலைப்புக்குள்ள போயிட்டு தான் கேள்வி கேட்போம், ஆனால் இன்றைக்கு தலைப்பையே கேள்வியாக வைக்கிறேன். இன்னைக்கு என்ன தலைப்புல பயான் பேச போறோம்னு யாருக்கா தெரியுமா? ஒரு எஸ் பண்ணுங்களே. இன்னைக்கு என்ன தலைப்புல பயான் பேச போறோம்? இல்ல, நான் சொல்றதே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பயான் பேச போறோம்? இன்னைக்கு எத்தனாவது பிறை? இன்னைக்கு எத்தனாவது பிறை? 17வது பிறை. என்ன மாசம்? ரமலான் மாதம். ரமலான் மாதம் 17ஆம் பிறையில என்ன வரலாற்று சம்பவம் நடந்தது? பத்ரு போர்க்களம் நடந்தது. பெரும்பான்மையாக எல்லா ரமலானிலையுமே ரமலானினுடைய 17 வந்து விட்டால் பத்ரை பற்றி பேசப்படாமல் இருக்காது, அதிகமாக பேசப்பட்டு இருக்கும். நீங்க சமூக வலைதளங்கள்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு தான் பத்ரு போர் நடந்தது அப்படின்னு நாளைய தினம் நம்மளால பார்க்க முடியும். அதிகமான போஸ்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் தான் இந்த பத்ரு போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர். வருடம் பேசப்பட்டிருந்தாலும், நமக்கே எல்லா வரலாறுகளும் தெரிந்திருந்தாலும், எத்தனை முறை பேசப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற அளவிற்கு அமைந்திருக்கும் இந்த பத்ரு போரினுடைய வரலாறு. ஏன்னா இது சாதாரண ஒரு போர் மாத்திரம் கிடையாது. ஏதோ ஒரு போர்க்களம் அத்தோடு முடிஞ்சிருச்சு என்பது மாத்திரம் கிடையாது. இந்த போர்க்களத்தை எப்படி சொல்லலாம்னா, 13 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் அடிமைப்பட்டிருந்ததற்கும் அடிவாங்கி கொண்டிருந்ததற்கும் சித்திரவதை பட்டு கொண்டிருந்த அனைத்திற்கும் பதிலடி கொடுத்த ஒரு களம் தான் இந்த பத்ரு போர்க்களம். ஏராளமான இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்காகத்தான் காத்திருந்தார்கள். 13 ஆண்டு காலங்கள் மக்காவுல ஏராளமான சித்திரவதைகள், கொஞ்ச நஞ்ச சித்திரவதைகள் கிடையாது, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அதிலும் மிக முக்கியமாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை. இவர்களினுடைய குடும்பத்திற்கு ஒரு தலைவனாக அபூஜஹல் தான் இருக்கிறார். அபூஜஹல் தான் இவர்களினுடைய இந்த அம்மாரினுடைய ஒரு எஜமானன். அம்மார் அவர்களும் அவர்களினுடைய குடும்பமும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக 3 நபர்களையும் கட்டி வைக்கிறார். யார் யாரு? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அவர்களினுடைய தாயார் பேர் என்ன? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை பேரு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரையுமே கட்டி வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற 3 பேர்
3 பேரையும் கட்டி வைத்து சொல்ல முடியாத அளவிற்கு சித்திரவதை செய்கிறார். அந்த சித்திரவதையினுடைய உச்சம் முதலாக அம்மார் ரலியல்லாஹு அவர்களினுடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அவர்களை அபூ ஜஹல் கொன்று விடுகிறார். கணவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண் முன்னால் தம்முடைய மனைவி கொல்லப்படுகிறார். என்ன காரணம்? பரம்பரை பகையா? ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஏதாவது வேற ஏதாவது பகை இருந்துச்சா? எதுவும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக மகனினுடைய கண் முன்னால் தாய் கொல்லப்படுகிறார்கள், கணவனினுடைய கண் முன்னால் மனைவி கொல்லப்படுகிறார்கள். இதோட நிக்கிறது. அபூ ஜஹல் தொடர்ந்து வருகிறான். அம்மார் அவர்களினுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அவர்களையும் கொள்கிறார். ஒரு மகனுக்கு எப்படி இருக்கும்? கண் முன்பாக தம்முடைய தாய் தந்தை இருவரும் கொல்லப்படுகிறார்கள். அம்மார் அவர்களும் பல கட்டமாக வேதனை அனுபவிக்கிறார்கள். இப்படி பல நபித்தோழர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏராளமான நபித்தோழர்களுக்கு பல வகையான சித்திரவதைகள் இருந்தது. ரசூலுல்லாஹ் இவ்வளவு நடந்து கொண்டிருந்தும் யாரையுமே போர்க்களத்துக்கு தயார் பண்ணல. அந்த 13 ஆண்டு காலங்கள் வாங்க நிறைய சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க, இப்படியே விட்டா சரிபட்டு வராது, வாங்க எதிர்ப்போம் அப்படின்னு கூட்டமா சேர்ந்து படையை திரட்டி அப்பயே போருக்கு போகல. அப்பொழுது இறைவன் புறத்திலிருந்து வந்த கட்டளை, நீங்கள் பொறுமையோடு இருங்கள், சகித்துக் கொண்டிருங்கள். இதற்கு முன்காலத்துல பல மக்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், அதை போன்ற சோதனை தான் உங்களிடத்தில் வருகிறது என்று நபி அவர்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்ன போர் செய்வதற்கான சூழல் என்பது நமக்கு ஆட்சி கிடைத்தால்தான் நாம் போர் செய்யணும். மதீனாவிற்கு செல்கிறார்கள், ஆட்சி அமைக்கப்படுகிறது. அந்த போர்க்களத்திற்கான சூழலை அல்லாஹ்வே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆரம்பத்துல எப்படின்னா பத்ரு போர்னு பிளான் பண்ணிலாம் போகல, அது ஒரு எதர்ச்சியாக தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் தான் போர்க்களமாக மாறிவிடுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஷாம் நாட்டுல இருந்து ஒரு சிறிய ஒரு வணிக படை ஒன்று வருகிறது. வணிக படையின் கூட சொல்ல முடியாது. யாரினுடைய தலைமையில வந்தது? யாரினுடைய தலைமையில இந்த வணிக குழு வந்தது? அபூ சுஃபியான். அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்கிற, அவர் ஒரு மக்கத்து வாசியாக இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இவரினுடைய தலைமையில ஷாம்ல இருந்து ஒரு படை வருது, ஒரு வணிக படை, வணிக குழு. ஏராளமான வணிகத்திற்கு தேவையான பொருளாதாரங்கள், ஏராளமான செல்வங்களை எடுத்து பயணம் செய்யக்கூடிய ஒரு குழு. இந்த குழு என்ன செய்யுதுன்னா, மதீனாவினுடைய ஓரங்கள்ல அந்த பாதையை பயன்படுத்தி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைச்சு நம்முடைய வரையறைக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இதற்குள்ள அந்நியர்களினுடைய படை அனுமதி இல்லாமல் அத்துமீறி நுழைகிறார்கள். இவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதால ரசூலுல்லாஹ் கிளம்பி போறாங்க. சஹாபாக்கள் அறிவிப்பு செய்யறாங்க, விருப்பப்பட்ட சஹாபாக்கள் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பேர். ரசூலுல்லாஹ்வினுடைய கணிப்பு, எல்லா நபித்தோழர்களினுடைய கணிப்பு என்னன்னா, நம்ம இப்ப போறோம், எதுக்கு போறோம்னா இந்த வணிக குழுவை பிடிக்க போறோம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. வணிக குழுவை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம், ரொம்ப சிரமப்பட்டு சண்டை போட்டு ரத்ன சித்தி அப்படியெல்லாம் வேணாம். நம்ம போனோம்னா இலகுவாக பிடிச்சிடலாம். ஏன்னா அந்த வணிக குழு கிட்ட அதிகமா ஆயுதங்கள் இருக்காது. அவங்க வியாபாரத்துக்குன்னு ஒரு கூட்டம், வியாபாரத்திற்கு தேவையான பொருட்கள், தேவையான சரக்குகள், அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள், வியாபாரம் பண்ணி எடுப்பத பொருளாதாரங்கள் இதுதான் இருக்கும். ஆயுதங்களே இல்லாத ஒரு படை. நம்ம 300 பேர் ஆயுதத்தோட போனோம்னா நம்ம அசால்ட்டா அடிச்சு நம்ம அந்த படையை, அந்த குழு வந்துட்டு நம்ம ஆக்கிரமித்திடலாம் என்று நபி அவர்களோடு இருந்த ஒரு 300 பேரும் கிளம்புகிறார்கள். இப்ப அந்த வணிக குழுவிற்கு தலைவராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியான், அவருக்கு இந்த செய்தி தெரிய வந்திருக்கு. முகமதினுடைய கூட்டம் நம்மளை பின்தொடர்ந்து வருது, நம்மளை கைப்பற்ற வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாதையை மாற்றி வேற வழியா மக்களுக்கு போயிடுறார். பாதையை மாத்திடுறார். முகமதினுடைய படம் வந்துச்சுன்னா நம்மளுடைய குழு ஒண்ணும் இல்லாம போயிடும். 300 பேர் ஆயுதத்தோட வராங்க, நம்ம வணிக கூட்டத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. பாதையை மாற்றி மக்காவுக்கு சென்றிருக்கிறார். பாதையை மாற்றணும்னு அவர் செஞ்சு அடுத்த வேறு என்னன்னா, மக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி நாங்க இந்த வழியில வந்துகிட்டு இருந்தோம், முகமதியினுடைய கூட்டம் எங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள், உதவிக்கு நீங்க ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு கடிதம் மக்காவிற்கு சென்று விடுகிறார். மக்கத்து வாசிகள் அந்த கடிதத்தை படிச்சுட்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம். எதனால ஆர்வம் தான், 13 ஆண்டு காலங்கள் இங்க நம்மள்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த கூட்டம் நம்மள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுச்சு, நம்மள்கிட்டயே அடி வாங்கி செத்து போய்விடுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அந்த கூட்டம் நம்முடைய கரத்துல இருந்து தப்பிச்சு மதீனாவுக்கு போய் அங்க போய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வாழக்கூடாது, அவர்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு மக்கத்து வாசிகளும் காத்துக் கொண்டிருந்தார்கள். இதை அவர்களும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இனிமே இந்த முகமதுடைய கூட்டத்தை விடக்கூடாது, படையை திரட்டுங்க. 1000 பேர் கொண்ட படை, 1000 பேரை திரட்டி கொண்டு அங்க மக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா போன்ற ஏராளமான பெரும் தலைவர்கள் எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள். 1000 பேர் கொண்ட ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய தடகாத்திரமாக இருக்கக்கூடிய அதிகமான ஆயுதங்கள், அதிகமான வாகனங்களை எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து படை கிளம்பிருச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மனநிலை யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம், நம்ம போறது இந்த வணிக குழுவை பிடிக்க போறோம்,
எல்லா சகாபாக்களும் அதைத்தான் நினைத்து வந்திருப்பார்கள். வந்து பார்த்தா வணிக குழு கை நழுவி போயிருச்சு. வணிக குழு நம்மளால பிடிக்க முடியல. சரி, வணிக குழுவை பிடிக்கிற ஒரு நஷ்டம், அதோட ஊருக்கு போயிடலாமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வேற ஒரு படை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம எதிர்பார்த்து வந்தது கை நழுவி போயிருச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு பேராபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்யறது? மதீனாக்கே திரும்ப போயிடுவதா, இல்ல எதிர்த்து வர இந்த படையோடு நேருக்கு நேராக சந்தித்து போயிடுவதா, என்னவென்றே தெரியாத ஒரு சூழல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய எல்லா நேரங்களிலும் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய செயல்முறை, இறைவன் கற்றுக் கொடுத்த ஒரு செயல்பாடு, மக்களோடு ஆலோசனை செய்யுங்கள். ஆலோசனை கூட்டம் கூட்டப்படுகிறது. உண்மையிலேயே இந்த ஆலோசனை கூட்டத்துலதான் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உண்மையாக இருந்தார்கள், அவர்கள் செய்து கொடுத்த பையன், அவர்கள் எடுத்து வைத்த அந்த உடன்படிக்கை எந்த அளவிற்கு ஆழமாக உறுதியாக இருந்தது என்பது வெளிப்பட்ட ஒரு தருணம். அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து கேட்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்து வந்த வணிக குழு கை நழுவி போயிருச்சு. இன்னொரு ஒரு எதிரி படை நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யலாம் என்கின்ற கருத்து முன் வைக்கப்படுகிறது. முதலாவதாக ஒரு நபி தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய கருத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அவர் என்னுடைய கருத்தை நோத எடுத்து வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் அது மிகப்பெரிய அன்புல பொருட்படுத்தல். அதை ரசூலுல்லாஹ் கண்ணு காணாம இருக்கிறார். அடுத்ததாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நம்முடைய கருத்தை எடுத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் கண்டுக்கல. இதை எல்லாம் அன்சாரி தோழர்கள் பார்க்கிறாங்க. அபூபக்கர் அவர்கள் மூத்த சஹாபி, நபி அவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். உமர் அவர்களும் அதற்கு நிகரானவர்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கரினுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் அன்சாரிகளாகிய நம்முடைய கருத்தை எதிர்பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹும் அன்சாரிகளுடைய கருத்தை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அன்சாரிகளினுடைய அரவணைப்பில் தான் இன்றைக்கு நபி அவர்களும் முஹாஜிர்களும் இருக்கிறார்கள். நம்ம தேவையில்லாத ஒரு முடிவெடுத்து நம்மை அரவணைத்த அன்சாரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாயிடக்கூடாது என்பதுல ரசூலுல்லாஹ் அன்சாரிகளினுடைய கருத்தை எதிர்பார்த்தார்கள். இதை பார்த்து புரிந்து கொள்கிறார். ஒரு சஹாபி எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார், ஈயானா துரீது யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்கள் எங்களினுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்களா? அன்சாரிகள் ஆகிய எங்களினுடைய கருத்து. ஸஅத் இப்னு உபாதா என்கின்ற ஒரு நபி தோழர், ஒரு அன்சாரி தோழர் எழுந்து ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு, அன்சாரிகள் ஆகிய எங்களுடைய கருத்து எதிர்பார்க்கிறீங்களா? அபூபக்கர் கருத்து சொன்னாரு, அதை நீங்க ஏத்துக்கல. உமர் அவர்கள் கருத்து சொன்னாங்க, அதை நீங்க ஏத்துக்கல. அப்ப நீங்க எதை நாடுறீங்கன்னா அன்சாரிகள் ஆகிய எங்களுடைய கருத்தை நீங்கள் நாடுகிறீர்கள். அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையான வார்த்தைகள். எத்தனை ஈமான்தாரிகளினுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை வரும் தெரியல. அவர் உடனே ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார், நபியே, லவ் அமர்த்தனா அந்நுகீலகல் பகல், எங்கள் அனைவரையும் கடலில் போய் மூழ்குங்கள் என்று நீங்கள் கட்டளையிட்டார், அதை நாங்கள் நிச்சயமாக செயல்முறைப்படுத்துவோம். ஏன், எதுக்கு கடல் எதுக்கு போய் மூழ்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வியெல்லாம் கிடையாது. கடல்ல போய் மூழ்குங்கன்னு கட்டளையிடுங்க, உடனடியாக கடலில் சென்று நாங்கள் மூழ்குவோம். லவ் அமர்த்தனா அன் அக்பரனா இல்ல பர்குல் ஹிமால், இங்க இருந்து பர்குல் ஹிமால் வரைக்கும் போக சொல்றீங்களா? தொலை தூர பகுதி, அவ்வளவு தூரத்துக்கு போங்கன்னு கட்டளையிடுங்க. ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டோம், உடனடியாக நாங்கள் செல்லுவோம். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதில் நாங்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். முடிவை மட்டும் நீங்க எடுங்க, என்ன முடிவுனாலும் சரி நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். ஒரு தொண்டன் இப்படி பேசினால் தலைவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தம்முடைய தலைமைத்துவத்திற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய ஏராளமான தொண்டர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இதோடு நிற்கவில்லை. மிக்தால் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அன்சாரி தோழர், அவர் எழுந்து பேசுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, வமா நகூலு லக கமா கால லி மூஸா, மூஸா நபி அவர்களுக்கு பனி இஸ்ரவேலர்கள் சொன்ன மாதிரி ஒரு பதில் நாம உங்களுக்கு சொல்ல மாட்டோம். பனி இஸ்ரவேலர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மிகப்பெரிய ஒரு திமிருத்தனமான ஒரு பேச்சு என்றே சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த வரலாற்றை எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த வரலாற்றிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொண்டு மிக்தால் இப்னு அஸ்வத் அவர்கள் அந்த வரலாற்றையே முன் வச்சு சொல்றாங்க. மூசா நபிக்கு பனி இஸ்ரவேலர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்களே, அந்த மாதிரி நாம உங்கள்கிட்ட ஒரு போதும் சொல்ல மாட்டோம். மூசா நபி அழைக்கிறார்கள், கடல் கடந்து வந்தாச்சு, இப்ப நம்ம தங்குறதுக்கு ஒரு நாடு வேணும். இறைவன் புறத்திலிருந்து கட்டளை வருது, இந்த நாட்டுல இருக்கிற மக்களோட போய் போருங்க, நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அந்த நாட்டுல வாழலாம். இறைவன் வெற்றியவே அறிவிச்சுட்டான், போய் போரிடுங்கப்பா, உங்களுக்கு தான் வெற்றி. மூசா நபி நம்முடைய சமுதாயத்தை அழைக்கிறார்கள், பனி இஸ்ரவேலர்களே வாங்க நம்ம போய் போரிடுவோம். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், மூசாவே அந்த ரப்புக ஃபகாத்திலா, நீயும் உங்களினுடைய இறைவனும் போய் போரிடுங்கள், இன்னா ஹாஹுனா காயிதுன், நாங்க இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம்,
நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கோம், எந்திரிக்கலாம் மாட்டோம். நாங்கெல்லாம் ஒயிட்காலர் மாதிரி. நீங்களும் உங்களுடைய அல்லாஹ் போய் சண்டையிடுங்க, போரிடுங்க, போர்ல ஜெயிச்சுட்டு அந்த இடத்துக்கு கூப்பிடுங்க, அப்ப நாங்க வந்து வருவோம். எப்படிப்பட்ட ஒரு எகத்தாளமான ஒரு பேச்சு! எவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சு அல்லாஹ் காப்பாத்தி இருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக உடனடியாக அல்லாஹ் சொல்லிட்டானா வாங்க போருப்போம் அப்படின்னு வந்திருக்கணும். இப்படி இருந்தார்களே அந்த சமுதாயம், அந்த மாதிரி நாம உங்களிடத்துல ஒரு காலம் பதில் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு வலது புறத்தில், உங்களுடைய இடது புறத்தில், உங்களுக்கு முன்புறம், உங்களுக்கு பின்புறமாக உங்களை சுற்றி நின்று உங்களுக்கு அரணாக நாங்கள் போர் கொடுப்போம். கட்டளை மட்டும் இடுங்க, போர்க்களத்துக்கு போவோம் சொல்லுங்க. ஏன் எதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, நாங்கள் போர்க்களத்துல இறங்கி விடுவோம். மதீனத்து வாசிகள் போர்க்களத்தினுடைய மன்னர்களாக திகழ்ந்தார்கள். பல வருடங்களாக போர் புரிந்து அனுபவம் பெற்றவர்கள். அந்த அனுபவத்தின் ரீதியிலான வார்த்தைகளை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற கருத்தை கேட்டுவிட்டு உடனடியாக போருக்கு போன்ற முடிவெடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹினுடைய தன்மை எப்படின்னா, மெஜாரிட்டியான கருத்து கேட்பாங்க. ரசூலுல்லாஹுக்கு எதிராகவே அந்த மெஜாரிட்டியான கருத்து இருந்தால் அதைத்தான் நபி அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். எல்லா சஹாபாக்களினுடைய ஒரே எண்ணம், நம்ம போர்க்களத்திற்கு போவோம் என்பது முடிவாகிவிட்டது. போர்க்களத்திற்கு கிளம்பி செல்கிறார்கள். இது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று எதிரி படையிலிருந்து ஒரு உளவாளி சிக்கிக் கொள்கிறார். எதிரி படையிலிருந்து ஒரு கருப்பின அடிமை என்ன செய்கிறார்னா, தண்ணி அள்ளுவதற்காக இஸ்லாமிய படைக்குள்ளே வருகிறார். இஸ்லாமியர்கள் அவரை பிடிச்சு அடிச்சு விசாரிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க எதிரி படையில, யார் யாரெல்லாம் வந்திருக்கா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு இவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. இவர் எதுவும் அனுப்பி பார்க்கிறார். சஹாபாக்கள் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. ரசூல்லா வந்து விட்டு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்டு அவர்கள் எதிரி படையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை துல்லியமாக நபி அவர்கள் கணக்கிடுவார். ரசூல்லா வந்துட்டு அவர் யாப்ப அடிக்கிறீங்க, அவரெல்லாம் அடிக்காதீங்கன்னு எல்லாரையும் தடுத்து விட்டுட்டு அந்த கருப்பின அடிமை இடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. இதை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம், அதனால சுத்தமா சொல்லிடுறோம். உடனே அந்த அடிமை என்ன பதில் சொல்வார்னா, நாங்க ஒரு நாளைக்கு 10 ஒட்டகத்தை அறுக்கிறோம். அங்கிருந்து பயணம் மேற்கொண்டு வந்தால் ஒவ்வொரு இடங்களையும் அவர்கள் கூடாரங்களை அமைத்து தங்கி சமைத்து சாப்பிட்டு அப்புறம் தான் வருவாங்க. அந்த கணக்கு ரசூலா கேட்கிறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு 10 ஒட்டகத்தை இருக்கும். உடனே நபி அவர்கள் கணக்கு செய்கிறார்கள். 10 ஒட்டகமா? ஒரு ஒட்டகம் என்பது 100 பேரினுடைய உணவு. 10 ஒட்டகத்தை இருக்கிறீங்கன்னா 1000 பேர் அவர்களினுடைய படையில் இருக்கிறார்கள். எதிரி படைகளினுடைய எண்ணிக்கை 1000. எதிரி படையினுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிருச்சு. இஸ்லாமியர்கள் மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 300 சொச்ச நபர்கள், கிட்டத்தட்ட 313, 15 இவ்வளவுதான் இருந்திருப்பார்கள். 300 பேர் இங்க, 1000 பேர் இங்க. இந்த 300 பேர் எப்படின்னா ரொம்ப தலகாத்திரமா இருந்தாங்கன்னு தெரிய முடியாது. இந்த போர் படையினுடைய தளபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹினுடைய வயது எத்தனை இருந்திருப்பார்? பத்ரு போறப்ப 53 வயதா? கிட்டத்தட்ட 40 வயதுல நபி அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. 13 ஆண்டு காலங்கள் மக்காலே இருந்தாங்க. மக்கால இருக்கும் போதே 53 ஆயிருச்சு. அதுக்கப்புறமா மதீனாவுக்கு வந்து இந்த பத்ரு போர்க்களம் ஹிஜ்ரி 2ல நடக்குது. அதாவது மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம். அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 வயசு சேர்த்தோம்னா 55 வயசு. இந்த போர்க்களத்தினுடைய தளபதி நபிகள் நாயகம் அவர்களுக்கு வயது 55. அதே போன்ற அந்த போர்க்களத்துல நபி அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அபூபக்கர், அவருக்கு வயது எத்தனை? 53 வயது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹை விட 2 வயது இளம் வயதுடையவர்களாக இருந்தார்கள். இப்படி போர்க்களத்தில் மிக முக்கியமான எல்லாரையுமே பார்த்தோம்னா எல்லாருமே 50+. இப்படித்தான் பல சஹாபாக்கள் இருந்தார்கள். இளைஞர்கள் என்று சொல்வதாக இருந்தால் மிக குறைவான அளவுல தான் இருந்தாங்க. இப்படித்தான் இஸ்லாமிய படை இருக்கிறது. மிக முக்கியமானவர்கள் அனைவருமே முதுமையை அடைந்த ஒரு சூழலில் இருக்கிறார்கள். சரி, ஆயுதங்கள் அதிகமா இருந்துச்சான்னு கேட்டா 300 பேரு, 300 பேர்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது. ஆயுதங்கள் குறைவு. எதனால குறைவுனா, வணிக கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆயுதம் தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வாகனங்கள் குறைவு, எல்லாவற்றிலேயுமே குறைவு. இருந்த பொழுதிலும் போர்க்களத்தில் எதிரிகளை சந்திப்பதற்கு தைரியத்தோடு முன்னே சென்றார்கள். மறுநாள் போர்க்களம். அதற்கு முன்னதாக நபிகள் நாயகம் அவர்கள் துவா செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். பிரார்த்தனையில ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவா இஸ்லாமியர்களினுடைய சிந்தனை எப்படின்னா, நாளைக்கு போர்க்களத்தை சந்திக்க போறோம், நம்மளினுடைய படைபலம் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நமக்கு வெற்றி, நம்முடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அதை வச்சுதான் வெற்றி. இதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஆட்களினுடைய எண்ணிக்கை குறைவா இருக்குதா, இருந்துட்டு போகட்டும். ஆயுதங்களே இல்லையா, பரவாயில்ல, இருந்துட்டு போகட்டும். நாம் நாளைக்கு நமக்கு வெற்றி தோல்வி என்பது நம்முடைய படை பலத்தை வைத்தோ ஆயுதங்களை வைத்தோ தீர்மானிக்கப்படுவது கிடையாது.
இறைவன் நாடினால் நமக்கு வெற்றி, இறைவன் நாடாவிட்டால் நமக்கு தோல்வி. இறைவன் எதை நாடுகிறானோ அதுதான் என்பதுதான் இஸ்லாமியர்களினுடைய எண்ணம். தோல்வி என்பதே நமக்கு கிடையாது. அல்லாஹ் நாடுனா உலகத்துல வெற்றி கிடைக்கும். இல்ல எல்லாம் கொல்லப்பட்டுட்டோமா மறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இறைவன் இடத்துல நபி அவர்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். நீண்ட நெடிய பிரார்த்தனை. ரசூலா எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யறாங்களா, கையேந்தி இரவு முழுக்க பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா அல்லாஹும்ம இன் துஹலிக் ஹாதிஹில் அஸாபத், இந்த போர்படை நாளை தோற்கடிக்கப்பட்டால் லா துஅபன் ஃபில் அர்த், இனிமேல் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு ஒரு ஆளும் இருக்க மாட்டார்கள். நாளைக்கு பத்ர் போர் நடக்குது, அதுல மட்டும் இஸ்லாமிய படை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமான அனைவர்களும் வந்து கலந்து கொண்டு விட்டார்கள். எல்லாருமே கொல்லப்பட்டுட்டாங்கன்னா அடுத்து உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது, உன்னுடைய உதவியை கொடு என்று இரவு முழுக்க இறைவன் இடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். மேனியிலே போட்டிருந்த துண்டெல்லாம் கீழே விடுகிறது. அந்த அளவுக்கு கடுமையான பிரார்த்தனை. அபூபக்கர் சித்திக் அவர்கள் பார்த்துவிட்டு நபி அவர்களை பின்புறமாக இருந்து கட்டி அணைத்து அபூபக்கர் அழுகிறார். ஒரு தலைவர் இந்த அளவுக்கு பிரார்த்தனையில ஈடுபடுறாரு. அபூபக்கர் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, போதும், நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்து விட்டீர்கள். இறைவன் புறத்தில் இருந்து ஒரு நற்செய்தி இறங்குகிறது. இறைவன் சொல்கிறான், நீங்கள் உங்களினுடைய இறைவனிடத்திலே உதவி தேடினீர்கள், இறைவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான். எப்படி பதிலளித்தான்? இறைவன் என்னுடைய உதவி எப்படி இருந்தது? அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலக்குமார்களை இறக்கினான். மாணவர்கள் எத்தனை மலக்குமார்கள்? 3000. 1000 மலக்குமார்கள். இறைவனே திருமறை குர்ஆனில் சொல்வான், உங்களுக்கு நாம் பதிலளித்தோம். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முன்திஃபின், தொடர்ச்சியாக வரக்கூடிய 1000 மலக்குமார்களை இறக்கி உங்களை நாம் வலுப்படுத்தினோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இப்ப அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. எதிரி படை எடுத்துக்கிட்டோம்னா 1000 பேர், 1000 பேர்ட்டையும் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய படை எப்படி தெரியுமா? 1300 பேர். எதிரி படையை விட 300 பேர் கூட இருக்கிறோம். 300 படை வீரர்கள் மனிதர்களாகவும் 1000 படை வீரர்கள் வானவர்களாகவும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு படையோடு போர்க்களம் நடக்க ஆரம்பிக்கிறது. இறைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இஸ்லாமிய படைக்கு தந்தது புரிந்தான். மிகப்பெரிய ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட 70 எதிரிகள் கொல்லப்பட்டு 70 எதிரிகள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். வானவர்களினுடைய உதவியின் மூலமாக இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்த நாள் இதே போன்ற ரமலான் மாதத்தினுடைய 17வது பிறையில் நடந்தது. நோன்பு நோற்றவர்களாக அவர்கள் அந்த பயணத்தில் இருந்தார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இது போன்ற வரலாறுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் காணப்பட்டது. இறைவனுக்காக தியாகம் புரிவதற்கு எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வத்தோடு முன் சென்றார்கள், இறைவனினுடைய பாதையில் எந்த அளவுக்கு போரிட்டார்கள் என்கின்ற படிப்பினை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நாமும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை போன்று தியாகத்தில் ஈடுபடுவதற்கு அதிகமாக நாம் நம்முடைய நேரங்களை செலவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.